சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். பொண்ணை நீ தான் கட்டிக்கிறணும் அப்படின்னு சொல்லி வடிவேலு தங்கச்சியை சொல்லும் போது, நான் கட்டிக்க மாட்டேன் நீ கட்டிக்க மாட்டேன், கவுண்டமணி செந்தில் பயங்கரமாக சண்டை வரும். அப்போ கடைசியில் செந்தில் கன்ஃபார்ம் ஆயிடும். கவுண்டமணி ரொம்ப சந்தோஷமா இருப்பார். அப்போ தான் செந்தில் ஒரு டைலாக் சொல்வார், இந்த பொண்ணே உன்னை வேணாம் சொல்லிச்சேனே, உன்னை எந்த பொண்ணை கட்டணும் அப்படின்னு. அது மாதிரியே இந்த குட்டியூன்னு கட்சியே வேணாட்டு போறாங்கன்னா அவர் அரசியலுக்கு ஒத்துழைன்னு ஆயிட்டார். குரங்கிலிருந்து தான் மனிதன் பிறந்தான் என்கிற டார்வின் தத்துவத்தை நிரூபிப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் தான் தமிழக. இதுக்கு ஒரே தீர்வு அஞ்சலை அம்மாள் நீதிமன்றம் தான். அஞ்சலை அம்மாள் பேர்ல எல்லாம் நீதிமன்றம் வைக்க முடியாதுன்னு தெரிஞ்சு துணிச்சலா எப்படி பேசுறாங்களோ அதே மாதிரி தான் எஸ்ஓபினா அது நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. அப்ப நீங்க எஸ்ஓபிக்கு எதிராக பேசுகிறீர்கள் அப்படின்னா இது ஒரு வகையில பாக்குற போது நீதிமன்ற அவமதிப்புல தான் சேரும். ரஜினிகாந்த் எல்லாம் பயந்து ஓடி போயிட்டாரு, எங்கால் மன வலிமையா இருக்கிறாரு விஜய் அப்படின்னு சொல்றாரு. அது உண்மையிலேயே விஜய்கிட்ட மன வலிமை இருக்கு. ஏன்னா தன்னை பார்க்க 41 பேர் சாகும் போது பதட்ட அடையலையே. தாவேகா இப்போ ஒரு அனாதை பணம் மாதிரி இருக்கு. இந்த தேர்தலில் அதை அடக்கம் செய்யப்படும். ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். இப்போ விஜய் அவர்கள் கட்சி மிகப்பெரிய அளவுக்கு திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாம் எதிர்பார்த்தாங்க. ஆரம்பத்தில் விசிகாவை எதிர்பார்த்தாங்க, அப்புறம் காங்கிரஸ் எதிர்பார்த்தாங்க, யாருமே வரல. ஒரு வீடியோ என்பது சமூக வலைதளத்தில் மிக பிரபலமானது. நம்ம அயோகா மணியும் ராஜ்மோகனும் அவர்கள் பேசக்கூடிய ஒரு வீடியோ. அவர் வந்துட்டாரா இவரும் வந்துட்டாரா அப்படின்னு சொல்லி. இப்போ அவர் போயிட்டாரா இவர் போயிட்டாரா அப்படின்ற மாதிரி தாவேக்கால இருந்து ஒரு சிறிய கட்சி ஜனநாயக முஸ்லீம் லீக் அப்படின்ற ஒரு கட்சி, அந்த கட்சி 8 மாதமாக நாங்கள் தாவேக்காவோட இருந்தோம், கரூர் மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களை போய் பாருங்கன்னு சொல்லியிருந்தோம், பாஜகவை கடுமையாக எதிருங்கன்னு சொன்னோம், எதையுமே அவர் கேட்பதாக இல்லை, அதனால் நாங்கள் தாவேக்கா கொடுத்த ஆதரவை வாபஸ் வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுக்கு அந்த ஆதரவை கொடுத்துருக்குறாங்க. விஜய் கூட இருந்து சின்ன கட்சி கூட வெளியேறுவதை எப்படி பார்ப்பது? அதாவது கவுண்டமணி வடிவேலு ஜோக்கு ஒன்று தான் எனக்கு ஞாபகம் வருது. இந்த பொண்ணை நீ தான் கட்டிக்கிறணும் அப்படின்னு சொல்லி வடிவேலு தங்கச்சியை சொல்லும் போது, நான் கட்டிக்க மாட்டேன் நீ கட்டிக்க மாட்டேன், கவுண்டமணி செந்தில் பயங்கரமாக சண்டை வரும். ஆமாம். அப்போ கடைசியில் கன்ஃபார்ம் ஆயிடும். ஒரு ஆளுக்கு செந்தில் கன்ஃபார்ம் ஆயிடும். கவுண்டமணி ரொம்ப சந்தோஷமா இருப்பார். அப்போ தான் செந்தில் ஒரு டைலாக் சொல்வார், இந்த பொண்ணே உன்னை வேணாம் சொல்லிச்சேனே, உன்னை எந்த பொண்ணை கட்டணும்னு கேட்பாரு. அது மாதிரியே இந்த குட்டியூன்னு கட்சியே வேணாட்டு போறாங்கன்னா அரசியல் தெரிந்தவர்கள் யாருமே ஆட்சியிலும் பங்கு தர்றேன் அதிகாரத்திலையும் பங்கு தர்றேன் சொன்னதுக்கு பின்னாடி ஏறத்தாழ 3வது மாநில மாநாட்டை நடத்த போகிறார்கள். ஒருத்தன் கூட அந்த பக்கம் போகல. அணையூர் பங்களா இருக்கிற பக்கம், கட்சி அலுவலர் இருக்கிற பக்கத்துல தவறுதலா யாருமே அந்த பக்கம் போகல. நீ யோசிச்சு பாருங்க, அவங்களுக்கும் விஜயகாந்த் ஃபேமிலிக்கும் ஒரு மிக நெருக்கமான உறவு. எஸ்.ஏ. சந்திரசேகர் தான் விஜயகாந்த் ஒரு பெரிய நடிகனாக சட்டம் ஒரு இருட்டறை மாதிரியான படங்கள்லாம் எடுத்து அவரை ஸ்டார் அந்தஸ்துக்கு கொண்டு வந்தது எஸ்.ஏ.சி தான். நட்சத்திர அந்தஸ்தே பெறாத காலத்தில் விஜய்க்கு செந்தூர பாண்டி மாதிரி படங்களில் நடிக்க வச்சு அவரை ப்ரமோஷன் பண்ணவர். அப்படி ஒரு குடும்ப உறவு கூட அவங்களுக்குள்ள இருக்கு. தேமுதிக அவர்கள் பக்கம் போனதா விஜயகாந்த் படத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு தான் கண்டிச்சாங்க. இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிறாங்கன்னு தான் சொன்னாங்க. அப்போ யாருமே அரசியல் தெரிந்தவர்கள் தமிழ்நாட்டில் எத்தனையோ போராட்ட கட்சிகள் இருக்கு, லெட்டர்பட்டு கட்சி இருக்கு, எத்தனையோ கட்சிகள் இருக்கு, பகுதி சார்ந்த கட்சிகள் இருக்கு, சுற்றுப்புற சூழலுக்கு ஆதரவாக போராடக்கூடிய கட்சிகள் இருக்கு. யாருமே அந்த பக்கமே போலையே, ஒருவர் கூட போலையே. அப்ப அரசியல் அவர் ஒர்த்து இல்லைங்கிறத அரசியல் தெரிஞ்சவன் அத்தனை பேருமே தெரிஞ்சுக்கலாம். அவர் சொன்னார்ல, அவருடைய குடும்ப வாழ்க்கை குறித்து யாரும் நீங்க ஹர்ட் ஆகாதீங்க, அதெல்லாம் ஒர்த்தே இல்லைனார்ல. 26 வருஷம் குடும்பம் நடத்தின தன்னுடைய துணைவியை பார்த்து ஒர்த்தே இல்லைனார்ல. அவர் அரசியலுக்கு ஒர்த்து இல்லைன்னு ஆயிட்டாரு. அதனால அவருக்கு பின்னாடி இப்ப அணிவகுப்பதற்கு யாருமே இல்லை. தாவேகா இப்போ ஒரு அனாதை பணம் மாதிரி இருக்கு. இந்த தேர்தலில் அதை அடக்கம் செய்யப்படும். அவ்வளவுதான். தாவேகா சார்பாக இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒரு போராட்டத்தை பண்ணியிருக்கிறாங்க. எங்களுடைய தலைவரை மக்களை சந்திக்க விடாமல் பண்ணுவதற்காகவே எஸ்ஓபியை போட்டிருக்கிறாங்க, இதை கண்டிப்பாக நீக்கணும், இது ஜனநாயக விரோத போக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு போராட்ட களத்திலையுமே தாவேகாவுடைய குரல் ஒலிச்சிருக்கு. எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு ஒரே தீர்வு அஞ்சலை அம்மாள் நீதிமன்றம் தான். அஞ்சலை அம்மாள் பேர்ல எல்லாம் நீதிமன்றம் வைக்க முடியாதுன்னு தெரிஞ்சு துணிச்சலா எப்படி பேசுறாங்களோ அதே மாதிரி தான் எஸ்ஓபினா அது நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. அப்ப நீங்க எஸ்ஓபிக்கு எதிராக பேசுகிறீர்கள் அப்படின்னா இது ஒரு வகையில பாக்குற போது நீதிமன்ற அவமதிப்புல தான் சேரும். ஜனநாயகபூர்வமாக எந்த கட்சி கூட்டம் போட்டாலும் சரி, ஆளுங்கட்சியே கூட்டம் போட்டாலும் அது காவல்துறை அனுமதி பெற்று அதற்கு முறைப்படுத்தல் இருக்கு. ஏன்னா எந்த விபரீதமும் நடக்காம இப்ப எடப்பாடி பழனிசாமி ஒரு 180 தொகுதி சுற்றி வந்திருக்கிறாரு.
எங்காவது ஏதாவது பிரச்சனை தள்ளுமுண்டுகள் ஏதாவது பிரச்சனைலாம் இருக்கா? ஒன்றும் கிடையாது. ஆம்புலன்ஸை மட்டும் ஒரு முறை வழிமறிச்சாங்க தவறுதலா, அப்புறம் அதை சரி செஞ்சுக்கிட்டாங்கல்ல. ஆமா. அப்ப அரசியல் படுத்தப்பட்டவர்கள் என்பவர்கள் வேறு. நீங்க பாஜக கூட்டம் போடுது, மோடி வர்றாரு, எத்தனையோ பேர் வர்றாங்க, கூட்டம் நடத்துறாங்க, ஏதாவது குழப்படி ஆகுதாங்க? இல்லை. பல பொது நிகழ்ச்சிகள் வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கு. நமக்கு தெரியும் வந்து இங்கே வந்து மதுரையில் வந்து வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்குவார், லட்சக்கணக்கான பேர் கூடுவாங்க. அதுவும் ஒரு கடுமையான சித்திர வெயிலில் கூடுவாங்க. எதுவுமே எந்த அசம்பாவிதமுமே நிகழாத வண்ணம் அதை வந்து பாதுகாப்பாங்க. அது காரணம் என்னன்னா, இங்கே கலந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொரு தனி மனிதனும் அந்த பொறுப்பை வந்து அவன் ஏற்றுக்கொள்வான். பொது இடத்துல எந்த தீங்கு செய்யக்கூடாதுங்கிறது. இவங்க என்ன செய்யறாங்கன்னா, மரத்து மேலே ஏறுறது, ஜெனரேட்டர் மேலே ஏறுறது, சுவர் ஏறி குதிக்கிறது, இந்த மாதிரி சாகசங்கள்லாம் இருக்குல்ல. குரங்கில் இருந்துதான் மனிதன் பிறந்தான்ங்கிற டார்வின் தத்துவத்தை கடுமையா மறுக்கிறவங்க இருக்கிறாங்க. அதெல்லாம் என்ன சொல்லுவான், குரங்குல வந்து மனுஷன் மறந்தானா இன்னும் எப்படியா குரங்கு மிச்சமா இருக்கு, இப்போ அது மட்டும் பரிணாம வளர்ச்சி அடையலையா, அவ என்ன குரங்குன்னு சொல்றியா நீ அப்படின்னு கோவப்படுறேன். எவ்வளவு இருக்காங்க அறிவியலுக்கு வந்து எதிராக பேசுறீங்க. ஆனா குரங்கில் இருந்துதான் மனிதன் பிறந்தான் என்கிற டார்வின் தத்துவத்தை வந்து நிரூபிப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் தான் வந்து தமிழக வெற்றி கழகம். எல்லாருமே குரங்கு சேட்டை தான், தலைவன் வரைக்குமே சேட்டை தான். எல்லாத்துலேயுமே எது செய்யக்கூடாதோ, அதை எப்படி செய்யக்கூடாதோ, எப்படி நடந்துக்க கூடாதோ அதை மிக சிறப்பாக நடந்து கொள்ளக்கூடிய முறை. இல்லை, அதை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு வந்து அரசாங்கத்துக்கிட்ட தானே இருக்குது. அது நீங்கள் விசிகாவுடைய பல மாநாடுகளில் நான் வந்து பார்வையாளர் நான் இருந்திருக்கேன். அப்போ எல்லாம் வந்து என்ன செய்வார்னா, ஒரு அத்துமீறிய கூட்டம் வந்து ஒரு ஆர்வ கோளாறாக வரும்போது அதை கட்டுப்படுத்துவார். மைக்கை பிடிச்சிட்டு திருமாவளவன் திட்டுவார், டேய் மேடையில் இருக்கிறவனா இறங்கடா போல அப்படின்னு சொல்லுவார். தயவு செஞ்சு இறங்க, தயவு செஞ்சு இறங்க போ அப்படிம்பாரு. நீங்கள் நமக்கு தெரியும், விஜயகாந்த் கட்சி நடத்தும் போது அத்துமீறி நடந்து கொடுக்குறவருடைய பார்த்து அவர் எப்படி பேசுவார் நமக்கு தெரியும். முன்னாடி நின்றுக்கிட்டு அவர் பிரச்சாரம் ஆகணுக்கு முன்னாடி கச்ச முஞ்சல் கத்திக்கிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், டேய் மைக்கு கொடுக்குறேன் நீ பேசுறியா அப்படின்னு விஜயகாந்த் கோவப்படுவாரு, பட்டுன்னு அடிப்பாரு சில பேரை. அப்ப எல்லாருமே அவங்களுடைய கட்சிக்காரர்களை ஒழுங்குபடுத்துவதிலே ஒரு முனைப்போடு இருக்கிறாங்க. அப்ப நீங்க வந்து திருச்சியில இப்போ வந்து திமுகவுடைய ஒரு மிகப்பெரிய பிரமாண்ட மாநாடு நடக்குது, ஏதாவது தள்ளுமுள்ளு நடக்குதா, யாராவது கீழே விழுந்து சாகுறாங்களா? அப்போ ஒரு எந்த விபரீதம் நிகழாத வண்ணா அவங்க ஊர் போய் சேர்ற வரைக்கும் அவங்களுக்கான பாதுகாப்பு என்பது, அதாவது காவல்துறை தான் காரணம்னு சொல்றது இருக்குல்ல, அது ரொம்ப வேடிக்கையானது. 30,000 பேர் இருக்கிற ஊர்ல போலீஸ் எவ்வளோ இருப்பான்? 30,000 பேர் இருப்பானா? இல்லை, 30 பேர் தான் இருப்பான். ஒரு ஸ்டேஷனில் அதிகபட்சம் போனால் ஒரு 30 பேர்லேருந்து 50 பேர் ஷிஃப்ட் மாதிரி கணக்கு போட்டாங்க. அதனால தான் என்ன செய்வாங்கன்னா, ஒரு பொது நிகழ்வுக்கு ஒரு மாவட்டத்தில் வந்து ஒரு அமைச்சர் வர்றாரு, அது சிஎம் வர்றாரு, ஏதோ ஒரு நிகழ்ச்சினா பிற மாவட்டங்களில் தான் ஆள் அனுப்புவாங்க. அப்போ பற்றாக்குறைங்கிறது, அப்போ காவல்துறையை நம்பி யாரும் மாநாடு நடத்த மாட்டாங்க, காவல்துறையை நம்பி யாருமே பொதுக்கூட்டம் நடத்த மாட்டாங்க. அவங்க கட்சியினுடைய தொண்டரணி அதை ஒழுங்கு செய்வாங்க எல்லா இடத்துலையுமே. அது சிறிய கூட்டமாக இருந்தாலும் பெரிய கூட்டமாக இருந்தாலும் மிகப்பெரிய மாநாடாக இருந்தாலும் அது ஒழுங்கு செய்ய வேண்டிய பொறுப்பு போலீஸுக்கு இங்கே வேலையே இருக்காது. போலீஸை வந்து ஓரமாக ஒரு செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி தான் வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு வேலையும் கிடையாது. இந்த வர்ற பொட்டலத்தில் வந்து ஒன்று கொடுப்பாங்க, சாப்பிடுங்க சார் கொடுப்பாங்க, ஒரு தண்ணி பாட்டில் இருந்தால் கொடுப்பாங்க, அவ்வளோதானே தவிர அவருக்கு ஒன்றுமே வேலையே இருக்காது. காவல்துறைக்கு எங்கே வந்து ஒரு பெரிய அளவில் வந்து அவங்க வந்து திரட்டி வாழை கூட்டிட்டு வருவாங்கன்னா, பெரிய போராட்டம் நடக்கிற போது, அரசுக்கு எதிரான போராட்டம் நடக்கிற போது, அரசாங்கத்தினுடைய சட்டத்துக்கு எதிரான ஒரு சட்ட மறுப்பு போராட்டம் நடக்கிற போது, அங்கு வன்முறை வெடிக்கக்கூடுங்கிற அச்சம் இருக்கிற இடத்துல தான் அளவுக்கு மீறி வந்து போலீஸ் படையை திரட்டுவாங்க. இவன் என்ன சொல்றாங்கன்னா, எங்கே போனாலும் எங்களுக்கு போலீஸ் படையை திரட்டி கொடுக்குறான். சரி, போலீஸ் கட்டுப்படுறானா? காவல்துறையினுடைய நிபந்தனைகள் கட்டுப்படுறானா? நீதிமன்ற நிபந்தனைகளுக்கு கட்டுப்படுறானா? எதை பத்தி எந்த ரூல்ஸையுமே ஃபாலோ பண்றதே கிடையாது. எதை பத்தி யாரும் கவலைப்படுறது கிடையாது. அதுல ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒற்றுமை என்னன்னா, கட்சி தொண்டனும் கவலைப்படுறது கிடையாது, கட்சி தலைவனும் கவலைப்படுறது கிடையாது. இல்லை, அதில் தான் ஒரு கேள்வி வருது என்னன்னா, தன்னுடைய ரசிகர்கள் மீதான பாதுகாப்புக்கு தான் எஸ்ஓபி அப்படின்றத அரசாங்கம் வந்து சொல்றாங்க. அந்த எஸ்ஓபியை எதிர்ப்பதன் மூலமாக தன்னுடைய ரசிகர்கள் மீதான அக்கறையின்மையை விஜய் அவர்கள் வெளிப்படுத்துறாரா? ஏன்னா இப்போ வந்துட்டு எஸ்ஓபி போட்டதுல இருந்தே விஜய் அவர்கள் மக்கள் சந்திப்பு என்பதை நிர்வாகிகள் சந்திப்புன்னு மாத்திடுறாரு. 4,990 பேர் தான் அப்படின்ற அனுமதி அப்படின்றத மாற்றி நடத்தக்கூடிய சூழல் வருதுல. அப்போ விஜய் தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, எங்களை சந்திக்க விடாம முடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இந்த எஸ்ஓபி அப்படின்றத வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுல ஒரு நியாயம் இருப்பதை போல அவங்க தரப்பு சொல்றாங்கல்ல. இல்லை, அதாவது அவங்க வந்து விபரீதமான சூழல் நடக்கிற போதெல்லாம் அதுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளவும் இல்லை. அந்த பழியை தூக்கி கரூர்ல ஒரு விபரீதமான சம்பவம் நடக்குதுன்னா, அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் எம்எல்ஏ, லோக்கல் கட்சிக்காரங்க மேலதான் அந்த பழியை போட்டாங்க. யார் நிவாரணம் வந்து அந்த அவசர உதவிக்கு வந்து உடனடியாக ஓடி வந்தார்களோ, யார் ஆம்புலன்ஸ் மூலமாக உதவினார்களோ,
யார் ஆபத்துல உதவுனவர்களை யாருமே மறக்க மாட்டாங்க. ஆனால் ஆபத்திலே உதவியவன் மீது கொலைப்படி சாட்டுவதற்குல, இந்த உயிரெல்லாம் பறிவுனதுக்கு நீ தான் காரணம்னு சொல்றது இருக்குல்ல, அந்த துணிச்சல் வேறு யாருக்குமே வராது. உங்களுக்கு இது சமீபத்தில் கடைசியாக நடந்த கூட்டத்தில் கூட ஒருத்தன் வந்து பைக்கில் ஃபாலோ பண்ணி ஆக்சிடென்ட் ஆயிட்டான், ஐசியூவில் கிடக்கான், அவனை பார்க்கறதுக்கு யாருமே வரல. அதுக்கு முந்தைய கூட்டத்தில் சூரஜ்னு ஒருத்தன் எதிர்பாராத விதமாக அவன் இறந்து போகிறான். அது அவன் எங்கள் ஆளே கிடையாது, எங்கள் கட்சிக்காரனே கிடையாது. அப்போ கியூஆர் கோடு வச்சு ஸ்கேன் பண்ணி உள்ளே அனுப்பும் போதே என் ஆள் கிடையாதுங்கிறாங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக எந்த பொறுப்புணர்ச்சியுமே வந்து கிடையாது. அதனால் அவர்கள் அரசியலாகவே இதை பார்க்கல. ஒரு கலவர கும்பல் வந்து ஒரு ஊருக்குள்ளே புகுந்தா என்னென்ன விபரீதங்கள் வருமோ அதை வந்து தாவேகாவினுடைய சாதாரண கூட்டங்களே நிகழ்த்துறாங்க. மேற்கூரையை உடைச்சிட்டாங்க, ஆஸ்பத்திரியோட இது வந்து உடைஞ்சிருச்சு, எங்களுக்கு காம்பவுண்டு செவரை வந்து இடிச்சு விட்டாங்க. இதெல்லாம் எங்கேயாவது நம்ம கேட்டிருக்கோமா? அப்போ எதுவுமே தெரியல. இந்த மாதிரி ஒரு அரசியலை செஞ்சுட்டு எங்களை தப்பா சொல்றாங்க, எங்களை தற்கூரின்னு சொல்றாங்க. அதை விட ஒரு மோசமான வார்த்தை கிடைக்கல நமக்கு. அதுதான் உண்மையான பிரச்சனை. இல்லை அரசியலே தெரில அப்படின்னு சொல்றீங்க. இன்னைக்கு ஆதவர்ஜனா பேசும்போது கூட பொலிட்டிக்கலாக வந்து திமுகவை அப்போஸ் பண்ணாம ரஜினிகாந்தை வைத்து பேசுவதை பார்க்க முடியுது. ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இது மாதிரி தான் அரசியல் பண்ண வந்தாரு, திமுக குடும்பம் வந்து எதிர்த்துருச்சு. ஆனால் விஜயை பாருங்க, அவர் மன வலிமையோடு வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்கிறாரு. இதிலே கூட ஒரு சினிமாத்தனத்தை பூத்தக்கூடிய, ரசிகர் சண்டையை பூத்தக்கூடிய அளவில் தான் தாவேக்கா இருக்கா. இல்லை, அதாவது ரஜினிகாந்துக்கு வந்து உண்மையாகவே அரசியலில் வராதவங்க போனதற்கு அவருடைய சுய சிந்தனை தான் காரணம். அவரை யாரும் வந்து அழுத்தம் தர முடியும். ஏன்னா ஜெயலலிதா வந்து 91, 96 காலகட்டங்களில் ஒரு காட்டு தர்பாரை நடத்திய போது, ஒரு காட்டாட்சியை நடத்திய போது எல்லா மக்களுமே கொதிப்படைந்தாங்க. அப்போ தான் வளர்ப்பு மகன் திருமணம் வந்து வருமானத்துக்கு அதிகமாக சொத்து செத்த பிரச்சனை, பஞ்சாயத்து வந்து போக்குவரத்து துறையில் வந்து முறைகேடு செஞ்சு இப்போ செங்கோட்டையன் இருக்கிறார் இல்லையா, அவர் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டு 2.5 கோடி அபராதம் கட்டணும்னு கோர்ட் அவரை சொன்னது. அவர் வந்து தேர்தலில் போட்டியிடக்கூடாது குறிப்பிட்ட ஆண்டுகள் வரைக்கும். இப்போ எப்படி சசிகலாவுக்கு 2027 வரைக்கும் தேர்தலில் போட்டியிட முடியாதுன்னு நீதிமன்ற உத்தரவு இருக்கிறதோ, தண்டனை விவரம் இருக்கிறதோ, அதே மாதிரி தான் அவருக்கும் விதிச்சாங்க. அப்பதான் வந்து வாச்சாத்தியினுடைய வன்கொடுமைகள் எல்லாம் நடந்தது. சிபிஐனுடைய விசாரணையில பல பேர் தண்டிக்கப்பட்டாங்க. அப்ப எல்லா அத்துமீறலும் நடந்த அந்த காலகட்டத்தில் மிக துணிச்சலாக, மிக மன வலிமையோட ஜெயலலிதா மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாது என்று தைரியமா பேசினவர் ரஜினிகாந்த். ரஜினிகாந்த் வந்து இந்த மாதிரிலாம் வந்து போய் புறமுதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிற வழக்கம்லாம் அவருக்கு கிடையாது. ஆனா அவர் ஏன் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல அரசியலுக்கு வரலைன்னா, அவரை பொறுத்தவரையில பின்னாடி இருந்து யார் இயக்குவது அப்படிங்கிறது அந்த அரசியல் வெல்லாதுங்கிறது. அவர் வந்து எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆளா இருக்காரு. இந்த உன்னை விட்ட ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லி விஜயை சுற்றி இருக்கிறவங்களாம் உசுப்பேத்திக்கிட்டே இருக்கிறத உண்மை நம்புறாங்கல்ல, அவங்க உருவாக்கின பொய்களை அவங்களே நம்ப தொடங்குறாங்கல்ல, அது ரஜினிகாந்த் கிடையாது. ரஜினிகாந்தை வந்து எப்பொழுதுமே யாராவது பின்னாடி இருந்து இயக்குவது என்பது அவர் சினிமாவில் மட்டும்தான் அனுமதிச்சார். அரசியலை பொறுத்தவரையில் அப்படிப்பட்ட அழுத்தங்கள் வந்த போதெல்லாம் அந்த அழுத்தத்திற்கு வந்து இசைவு தெரிவிப்பது மாதிரி ஒரு பாவனை செஞ்சுட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணிட்டாருன்னா அந்த விரித்த வலையில் இருந்து அவர் தப்பிச்சிட்டார். அது அவருடைய புத்திசாலித்தனம் தான் நான் அதை சொல்லுவேன். ஏன்னா அவருக்கு எதிரான கருத்து கொண்டிருக்கவர்கள் யாரெல்லாம் பேசினாங்களோ அதையெல்லாம் அவர் உன்னிப்பாக கவனிக்கக்கூடியவராக அவர் இருந்தார். அவருக்கு வந்து ஒரு சுய மதிப்பீடு இருந்தது. பிறர் நம்மளை பற்றி, ஒரு சினிமாக்காரனை பற்றி மற்றவே கொடுக்கக்கூடிய பில்டப் இருக்குல்ல, ஒரு படம் நல்லா ஓடும் போது ஒட்டுமொத்த சினிமாவும் நீ தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த படம் ஓடலைன்னா அம்போன்னு விட்டு போயிடுவாங்க. ஒரு நடிகருக்கு அட்வான்ஸ் கொடுத்தா கூட மறுபடியும் போய் கேட்க மாட்டாங்க, அந்த அட்வான்ஸை திரும்ப கொடு, நான் படம் எடுக்கிறேன்னு சொல்ல மாட்டாங்க. எங்கே போனால் மறுபடியும் ஏதாவது பேசி படம் எடுக்க வச்சிருவானோ, அதான் சினிமா உலகம். அதனால் ரஜினிகாந்துக்கு அந்த ஏற்ற இறக்கம் வந்து சினிமாவில் மட்டுமல்ல, அரசியல் உலகத்தில் வந்து நம்ம வந்து இதை வந்து கலைஞரை எதிர்த்து அரசியல் செய்வது அது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லைன்னா அவர் உணர்ந்து அவராக விலகிட்டார். யாருடைய அச்சுறுத்தலும் கிடையாது, யாரையும் அச்சுறுத்த முடியாது. முதல்ல ஒரு தனி மனிதர்களை கூட நீங்கள் வந்து அப்படி அச்சுறுத்த முடியாது. அப்ப இவரு தேவையில்லாம என்ன செய்யறதுன்னா, ரஜினிகாந்தை வந்து அரசியலுக்கு வரவிடாம தடுத்த திமுகன்னு சொல்றது மூலமா திமுக மேல ரஜினிகளுக்கு ஒரு கோபத்தை உண்டாக்குறதுக்கு ஒரு திட்டத்தை அவர் உருவாக்குறாரு. குருட்டு போன விட்டத்துல பாஞ்சிச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு தீராத கோபத்தோட இருப்பாங்க பல பேர். தலைவர் வந்து அரசியலுக்கு வராமல் போயிட்டாரு, சின்ன பயிலெல்லாம் வந்துட்டாங்க அப்படின்னு அவங்க. ஆனால் முந்தின செட்டு அவங்க 91 அதாவது மதிமுக தொடங்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் தான் ரஜினிகாந்த் வந்து வர்றாரு. ஏறத்தாழ மதிமுகவினுடைய வீழ்ச்சிக்கு ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரப்போறாருங்கிற அந்த டைலாக் இருக்கு இல்லையா, அது வந்து இளைஞர் படையை வந்து ரெண்டா பிரிச்சிருச்சு. மதிமுகவை நோக்கி போனவர்களே திசை திருப்பிச்சு அந்த காலகட்டத்தில்.
அவரு நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. நீங்க நீந்த தெரியாதவனை கடலுக்கு முன்னாடி நிப்பாட்டி உன்ன மாதிரி உலகத்துல நீச்சல் இருக்கிற யாருமே கிடையாதுன்னா எப்படி நம்பி எப்படி குதிக்கிறது? அதனால அவர் அதுல வேண்டாம், சிவாஜி கணேசன்ல இருந்து பல பேரை பார்த்துட்டோம் நம்ம அப்படின்னு அவர் புரிந்து கொண்ட ஒரு விலகி கொண்டார். அது அவருடைய தனிப்பட்ட தேர்வு. அது அதை நீ இன்னைக்கு தூண்டி விடுறதுக்கான வாய்ப்பாக மாற்றுவது இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஆதவர்ஜுனாவுடைய குறுக்கு புத்தியை காட்டுது. அது தூண்டி விடுகிறாரா இல்லை அது பேக் ஃபயர் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரியும் சில விஷயங்கள் சமூக பேசப்படுதுன்னா ரஜினிக்கு மன வலிமை இல்லைன்னு சொல்ல வராரா? அப்ப இல்லை, அதைத்தான் என்ன சொல்றாருன்னா, ரஜினிகாந்த் எல்லாம் பயந்து ஓடி போயிட்டாரு, எங்கால் மன வலிமையா இருக்கிறாரு விஜய் அப்படின்னு சொல்றாரு. அது உண்மையிலேயே விஜய்கிட்ட மன வலிமை இருக்கு. ஏன்னா தன்னை பார்க்க 41 பேர் சாகும் போது பதட்டம் அடையலையே. ஒரு காக்கா அடிபட்டுச்சுன்னா 100 காக்கா கத்துது. ஒரு மனிதன் சக மனிதனுக்கான துன்பத்துல பல மனிதர்கள் பங்கேற்கிறான். யாருன்னு தெரியாதவன், முகம் தெரியாதவன் வெள்ள பேரிடர்ல மாட்டிக்கொள்ளும் போது காப்பாத்துறான். கொரோனாவோட எவ்வளவோ பேர் முகம் தெரியாதவன், யாருன்னே தெரியல, வந்தவன் என்னை காப்பாத்திட்டு போனேன், நீ யாரானாலும் ஒரு அம்மா பேசுது, பல பேர் காப்பாத்துறான். அப்ப எல்லாருமே சக மனிதன் துன்பத்துல பங்கேற்கிறான். தனக்கு சம்பந்தமே இல்லாதவனுடைய வாழ்க்கையில கூட பல பேர் என்ன செய்யறான், அநாத பணத்தை கூட எடுத்து அடக்கம் பண்ணி புண்ணியம் தேடுறோம்னு சொல்றவனா இருக்கான், மனிதாபிமானம் சொல்றவனும் இருக்கான், புண்ணியம் தேடிக்கிறவங்கன்னு சொல்றவனும் இருக்கான். ஆனா தன்னை பார்க்க வந்தவர்களை உச்சி வெயில்ல, ஜோசியக்காரன் சொன்னாங்கிறக்கா உச்சி வெயில்ல கூட்டம் போட்டு மேற்கூரை போடாதனாலே மேல ஒரு 50 பேர் போயிட்டானா இல்லையா? எந்த நடுக்கம் இல்லையே, யார பத்தியுமே எந்த விதமான அதாவது குற்ற உணர்ச்சிங்கிறது கொஞ்சம் கூட இல்லை, ஒரு குறுகுறுப்பே இல்லையே. எவ்வளவு மோசமான அவர் மன வலிமை கொண்டவரா அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு இதயம் இருக்கிறதா அப்படின்னு கேட்பாங்கல்ல, மனசாட்சி இருக்கிறதான்னு கேட்பாங்க. அதைத்தான் அவர் மறைமுகமா என்ன சொல்றாருன்னா, அவர் மனுஷனே கிடையாதுங்கிறதான் அவர் நம்ம சொல்றது தான் அவர் சொல்றான். இன்னைக்கு ஈரோட்டில் செங்கோட்டையன் அவர்கள் ஒரு போராட்டத்தை பண்ணியிருக்கிறாரு. அதில் மாவட்ட செயலாளர் விஜய் பாலாஜி என்பவர் பேசும்போது சின்ன கொள்ளக்காரர்கள் பெரிய கொள்ளக்காரர்கள் 2 பேரும் சேர்ந்து நம்மளை அட்டாக் பண்ணுறாங்க, 2 பேருக்கு மாற்று நாம தான் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. பத்திரிகையாளர்கள் சூழ்ந்து கொண்டு செங்கோட்டையன் அவர்களை கேட்கும்போது அவர் உங்களை தான் சொல்கிறாரா, நீங்கள் அதிமுகவில் தானே இருந்தீங்க, இப்போது அவர் மாவட்ட செயலாளர் உங்களை திருடன் என்று சொல்கிறாரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் அப்படி சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்தரப்பல்ட்டி அடிச்சுட்டு நீங்கள் தான் திருடன் அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர் நோக்கி செங்கோட்டையன் அவர்கள் கோபமாக பேசிவிட்டு போவதை பார்க்க முடியுது. எப்படி பார்க்குறீங்க இந்த சம்பவத்தை? அதாவது ஊழலுக்காக நீதிமன்றத்திலே தண்டிக்கப்பட்ட முதலமைச்சரே ஜெயலலிதா தான். ஆனால் ஜெயலலிதாவுக்குலாம் இவர் முன்னோடி. போக்குவரத்து துறையில் இவருக்கு 2.5 கோடி ரூபா கோர்ட்டில் அபராதம் போட்டாங்க, முறைகேடு செய்தாருங்கிறதுல. அதனால் வாச்சாத்தியினுடைய வழக்கில் முக்கிய குற்றவாளிகளில் ஒருவர் செங்கோட்டையன். அதனால் செங்கோட்டையன் அமைச்சர் பதவியெல்லாம் எதுக்கு இழந்தாருன்னு கேட்டீங்கன்னா, விஜய் எவ்வளவோ நல்லவர்னு சொல்லுவாங்க சில பேர். அதுவே முழுக்க பாலியல் ரீதியான வழக்கு தான். அவர் பொண்டாட்டி அவர் மேலே புகார் கொடுத்து இப்போ ஏன் இவங்கெல்லாம் ஒன்றா செட்டாக சேர்றாங்கன்னா ஒரே வேவ்லென்த்தில் இருக்காங்க. அவருடைய மனைவி செங்கோட்டையனுடைய மனைவி ஜெயலலிதாவை பார்த்து இது தகாத வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாரு அப்படின்னு புகார் அளிக்கும் போது கூப்பிட்டு கண்டிச்சாங்க. அந்த பெண்ணின் தொடர்பை நான் விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அவர் இருக்கும்போது என்னோட பர்சனல்னு வேறு சொல்லிட்டாரு ஜெயலலிதாட்ட போய் ஒரு பர்சனல்லாம் சொன்னார்னா அதுவே பர்சனல் லைஃப்பில் பாதிக்கப்பட்டார். அவர் தூக்கி அடிச்சிருச்சு. அப்போ தான் அரசியலில் ஓரம் கட்டப்பட்டது. அதனால் தனி மனித ஒழுக்கமும் இல்லை, பொது ஒழுக்கமும் இல்லை என்பது விஜய்க்கு மட்டும் கிடையாது, அதற்காக முன்னோடி செங்கோட்டையன் தான். அதனால் இவர்களுக்கு அரசியலுக்கான அடிப்படை நெறிகளோ அறமோ எதுவுமே இல்லாமல் ஒரு தாந்தோன்றித்தனமாக ஒரு கட்சியை தொடங்கிட்டு எங்கே போகிறோம்னு தெரியாமல், எந்த திசையில் போகிறோம்னு தெரியாமல், இப்போ நீங்கள் இந்த விமானம் இங்கே போகுதுன்னு உங்களுக்கு தெரியும், இந்த பஸ் இந்த ஊருக்கு போகுதுன்னு போட பார்த்தா தெரியும், இந்த ட்ரெயின் பாண்டியன் எக்ஸ்பிரஸ் இன்னைக்கு நைட்டுக்கு சென்னைக்கு போகுது அல்லது சென்னையிலேருந்து இந்த ஊருக்கு போகுது, எல்லாமே தெரியும் நமக்கு. ஒரு மரக்கலையில் ஒரு காக்கா உட்காந்துருக்கு, எங்கே போகுதுன்னு யாருக்கா தெரியுமா? யாருக்குமே தெரியாது. அது மாதிரி தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கே தெரியல. அதனால் இவருடைய அரசியல் என்பது ஒரு போய் சேராது, காகித கப்பல் கரை சேராதுமாங்கல்ல, அது மாதிரி ஒரு கனவு கப்பலில் இருக்காங்க. எல்லாமே மூழ்கிடும். இந்த தேர்தலுக்கு பின்பு அவர்களுக்கு கல யதார்த்தம் புரியும். நான் பேசுகிறதுக்கான அர்த்தம் எல்லாம் அவர்களுக்கு இந்த தேர்தல் ரிசல்ட்டில் தான் புரியும். அது வரைக்கும் அவர்களுக்கு இந்த கனவு நிலைப்பாட்டில் நீடிக்கும். நிகழ்ச்சிகளை கொண்டு பல்வேறு தொழில் இந்த மெயில்கிட்ட பெருந்துட்டீங்க. ரொம்ப நன்றி.